அன்புள்ள அனைத்து பொருளியல் ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த எக்ஸாம் அதாவது மாடல் எக்ஸாம் வீடியோவை ஆரம்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இப்போ இதற்கு முன்னாடி ஒரு மாடல் எக்ஸாம் வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு உங்களிடம் நிறைய வரவேற்பு இருந்ததற்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் நம்பர் 14 ஆனது முழுக்க வினாக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதனுடைய விடையானது இதற்கு அடுத்து வரும் வீடியோவில் வெளியிடப்படும். இப்போ நீங்கள் பேனாவையும் பேப்பரையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வினாவையும் நன்கு வாசித்துவிட்டு அதற்குரிய ஆன்சரை எழுதி நமது வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிடுங்க. இப்போ நம்ம முதல் கேள்வி பார்க்குறோம். இந்த பாட்டினுடைய முதல் கேள்வி 1000 வினா விடைகளுடைய 651வது கேள்வியை பார்க்குறோம். முதல் 5 ஆண்டு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1950லேருந்து 1954, 1951லேருந்து 1956, 1952லேருந்து 1956, 1951லேருந்து 1955. அடுத்து 652வது கேள்வி. 6வது 5 ஆண்டு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1970, 74, 1971லேருந்து 75 வரைக்கும், 1974லேருந்து 79 வரைக்கும், 1980லேருந்து 1985 வரைக்கும். 653வது கேள்வி. சமுதாயத்தில் எல்லா துறைகளில் விலை உயர்வது டேஷ் எனப்படும்? சமுதாயத்தில் எல்லா துறைகளில் விலை உயர்வது டேஷ் எனப்படும்? ஆப்ஷன்ஸ்: வெளிப்படையான பணவீக்கம், அடங்கிய பணவீக்கம், பகுதி பணவீக்கம், முழு பணவீக்கம். 654வது கேள்வி. பொருட்களின் தேவை அதிகரிப்பதால் ஏற்படும் பணவீக்கம் டேஷ் எனப்படும்? பொருட்களின் தேவை அதிகரிப்பதால் ஏற்படும் பணவீக்கம் டேஷ் எனப்படும்? ஆப்ஷன்ஸ்: தேவை இழுப்பு பணவீக்கம், தேவை பணவீக்கம், பகுதி தேவை பணவீக்கம், முழு பணவீக்கம். 655வது கேள்வி. ராபர்ட்சன் சமன்பாடு. ராபர்ட்சன் சமன்பாடு. ஆப்ஷன்ஸ்: M = KPT, T = KPM, P = KMT, K = MPT. 656வது கேள்வி. சந்தை விதியை கூறியவர். சந்தை விதியை கூறியவர். ஆப்ஷன்ஸ்: ரிகார்டோ, JS மில், JB சே, பிகு. 657வது கேள்வி. அளிப்பு அதற்குரிய தேவையை தானே உருவாக்கும் என்பது டேஷ் விதியாகும்? அளிப்பு அதற்குரிய தேவையை தானே உருவாக்கும் என்பது டேஷ் விதியாகும்? ஆப்ஷன்ஸ்: தேவை விதி, அளிப்பு விதி, சந்தை விதி, எதுவுமில்லை. 658வது கேள்வி. வருமானம் உயரும்போது விலைக்கோடு டேஷாக இடம்பெயரும்? வருமானம் உயரும்போது விலைக்கோடு டேஷாக இடம்பெயரும்? ஆப்ஷன்ஸ்: வலதுபுறம், இடதுபுறம், இணையாக, எதுவுமில்லை. 659வது கேள்வி. வளர்ந்து செல் விளைவு விதி டேஷ் துறையில் செயல்படாது? வளர்ந்து செல் விளைவு விதி டேஷ் துறையில் செயல்படாது? ஆப்ஷன்ஸ்: தொழில்துறை, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறை, விவசாயத்துறை. 660வது கேள்வி. தூய முற்றுரிமை என்ற கருத்தை விளக்கியவர். தூய முற்றுரிமை என்ற கருத்தை விளக்கியவர். ஆப்ஷன்ஸ்: மார்ஷல், சாம்பர்லின், ஜார்ஜ் பி டான்ஜிங்,
எவரும் இல்லை. 661வது கேள்வி. நிறைவு போட்டி பற்றிய கீழ்க்கண்டவற்றுள் எது தவறானது? நிறைவு போட்டி பற்றிய கீழ்க்கண்டவற்றுள் எது தவறானது? ஆப்ஷன்ஸ்: ஒரே தன்மையுடைய பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும், இறுதி நிலை வருவாயும் செலவும் சமமாகும், ஒரே ஒரு விற்பனையாளர் மட்டுமே இருப்பார், விலையை ஏற்றுக்கொள்பவர். 662வது கேள்வி. இறுதிநிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாட்டை விளக்கியவர். இறுதிநிலை உற்பத்தி திறன் கூலி கோட்பாட்டை விளக்கியவர். ஆப்ஷன்ஸ்: வில்லியம் பெட்டி, வாக்கர், ஆடம் ஸ்மித், எவரும் இல்லை. 663வது கேள்வி. ஆக்கத்திறன் கோட்பாட்டை விளக்கியவர். ஆக்கத்திறன் கோட்பாட்டை விளக்கியவர். ஆப்ஷன்ஸ்: வால்ரஸ், நட்விக் செல், பிகு, லாடர்பேல். 664வது கேள்வி. இறுதி நுகர்வோர்கள் பெறும் பயன்கள் மட்டுமே தேசிய வருமானமாகும் என்றவர். இறுதி நுகர்வோர்கள் பெறும் பயன்கள் மட்டுமே தேசிய வருமானமாகும் என்றவர். ஆப்ஷன்ஸ்: சைமன் குட்னட்ஸ், பிகு, ஃபிஷர், எவருமில்லை. 665வது கேள்வி. கட்டுமான சரிகட்டும் நிதி வசதிகள் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? கட்டுமான சரிகட்டும் நிதி வசதிகள் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1966, 1986, 1956, 1976. 666வது கேள்வி. பன்னாட்டு பணநிதி எப்போது நிறுவப்பட்டது? பன்னாட்டு பணநிதி எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1954, 1934, 1944, 1924. 667வது கேள்வி. சிறப்பு எடுப்பு உரிமைகள் என்ற திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? சிறப்பு எடுப்பு உரிமைகள் என்ற திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1969, 1959, 1979, 1989. 668வது கேள்வி. சிறப்பு எடுப்பு உரிமைகள் என்ற திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? சிறப்பு எடுப்பு உரிமைகள் என்ற திட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: உலக வங்கி, பன்னாட்டு பண நிதி அமைப்பு, உலக வர்த்தக வங்கி, மைய வங்கி. 669வது கேள்வி. பன்னாட்டு பணநிதி அமைப்பில் இந்தியா எப்போது சேர்ந்தது? பன்னாட்டு பணநிதி அமைப்பில் இந்தியா எப்போது சேர்ந்தது? ஆப்ஷன்ஸ்: 1935, 1951, 1952, 1945. 670வது கேள்வி. உலக வங்கியில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. உலக வங்கியில் உள்ள உறுப்பு நாடுகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன்ஸ்: 180, 185, 175, 181. 671வது கேள்வி. வரிகள், கட்டணம், அபராதங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய். வரிகள், கட்டணம், அபராதங்கள் மூலம் கிடைக்கும் வருவாய். ஆப்ஷன்ஸ்: ஒப்பந்த வருவாய், கட்டாய வருவாய், கொடை வருவாய், தனியார் வருவாய். 672வது கேள்வி. சமத்துவ விதியை கூறியவர். சமத்துவ விதியை கூறியவர். ஆப்ஷன்ஸ்: ஆடம் ஸ்மித், கீன்ஸ், டால்டன், லட்ஸ். 673வது கேள்வி. உற்பத்தி திறன் விதியை கூறியவர். உற்பத்தி திறன் விதியை கூறியவர். ஆப்ஷன்ஸ்: செலிக்மென், ஆடம் ஸ்மித், பாஸ்டபுல், டெய்லர். 674வது கேள்வி. டால்டன் பொது வருவாயை எத்தனை பகுதிகளாக பிரித்துள்ளார்? டால்டன் பொது வருவாயை எத்தனை பகுதிகளாக பிரித்துள்ளார்? ஆப்ஷன்ஸ்: 19,
13, 12, 16. 675வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எது வரி சாராத வருவாயில் சேராதது? கீழ்கண்டவற்றுள் எது வரி சாராத வருவாயில் சேராதது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சிறப்பு தீர்வை, பறிமுதல், விலைகள், கொடைவரி. 676வது கேள்வி. தேசிய நியாய நிதி திட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? தேசிய நியாய நிதி திட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1957-58, 1987 88, 1977 78, 1996 97. 677வது கேள்வி. வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது? வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு, கேரளா. 678வது கேள்வி. நகர்ப்புற மக்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நகர்ப்புற மக்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1986, 1956, 1946, 1955. அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, நாங்கள் இந்த வினாவை வாசித்து அதனுடைய ஆப்ஷன்ஸையும் வாசிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் வாசிக்கிற அந்த சவுண்டை கேட்டுட்டாலே உங்களுடைய பிரெயினுக்குள்ள அந்த கொஷினும் ஆப்ஷன்ஸும் பதிவாயிடும். உங்களுடைய ஆன்சரை எழுதிட்டு அதை செக் பண்ணிட்டீங்கன்னா எப்பொழுதும் அது மறக்காமல் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் ஆப்ஷன்ஸோட உங்களுக்கு இந்த வினாவை வாசிக்கிறோம். உங்களது விடையை வேகமாக எழுதி நம்மளுடைய வாட்ஸ்அப் தளத்துக்கு அனுப்புங்க. இப்போ நம்ம 679வது கேள்வி பார்க்குறோம். வேலையில்லா திண்டாட்டத்திற்கான பகவதி கமிட்டி எந்த வருடம் அமைக்கப்பட்டது? வேலையில்லா திண்டாட்டத்திற்கான பகவதி கமிட்டி எந்த வருடம் அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1950, 1960, 1952, 1970. 680வது கேள்வி. இந்தியாவில் சராசரி நில உடைமை. இந்தியாவில் சராசரி நில உடைமை. ஆப்ஷன்ஸ்: 6 ஹெக்டேர்கள், 5 ஹெக்டேர்கள், 3 ஹெக்டேருக்கும் அதிகம், 2 ஹெக்டேருக்கும் குறைவு. 681வது கேள்வி. அனுப்பீடு கணக்கு இதனை சார்ந்தது. அனுப்பீடு கணக்கு இதனை சார்ந்தது. ஆப்ஷன்ஸ்: பெயரளவு கணக்கு, ஆள்சார் கணக்கு, லாப நட்ட கணக்கு, சொத்து கணக்கு. 682வது கேள்வி. கிரேப் வைன் என்ற பதம் சார்ந்தது. கிரேப் வைன் என்ற பதம் சார்ந்தது. என்னுடைய ஆப்ஷன்ஸ்: முறையான மற்றும் முறையற்ற தொடர்பு, முறையான தொடர்பு, முறையற்ற தொடர்பு, முறையற்ற ஊக்குவித்தல். 683வது கேள்வி. தொழில் நிதிகளுக்கான உயர்நிலை ஸ்தாபனம். தொழில் நிதிகளுக்கான உயர்நிலை ஸ்தாபனம். ஆப்ஷன்ஸ்: ஆர்பிஐ, ஐடிபிஐ, ஐஎஃப்சி, ஐசிஐசிஐ. 684வது கேள்வி. சில்லறை ரொக்க ஏட்டில் பதிவு செய்வது. சில்லறை ரொக்க ஏட்டில் பதிவு செய்வது. ஆப்ஷன்ஸ்: சிறு தொகையை அடிக்கடி செலவு செய்வது, சம்பளம் கொடுத்தது, பொழுதுபோக்கு செலவுகள், சொத்து வாங்குவதில் செலவுகள். 685வது கேள்வி. வங்கி வீத கொள்கை என்பது. வங்கி வீத கொள்கை என்பது. ஆப்ஷன்ஸ்: கூட்டுறவு வங்கிகள் அளிக்கும் கடன் மீது பெறும் வட்டி வீதம், வணிக வங்கிகள் அளிக்கும் கடன் மீது பெறும் வட்டி வீதம், தனியார் வங்கிகள் அளிக்கும் கடன் மீது பெறும் வட்டி வீதம், ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடன் மீது பெறும் வட்டி வீதம். 686வது கேள்வி. இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர். ஆப்ஷன்ஸ்:
மஹலனோபிஸ், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, கிரி. 687வது கேள்வி. இந்திய பொருளாதார திட்டமிடுதலில் சேர்க்கப்படாத நோக்கம். இந்திய பொருளாதார திட்டமிடுதலில் சேர்க்கப்படாத நோக்கம். ஆப்ஷன்ஸ்: வேலைவாய்ப்பு உருவாக்கம், மக்கள் தொகை வளர்ச்சி, தொழில்துறை வளர்ச்சி, தன்னிறைவு. 688வது கேள்வி. புதிய தொழிற்சாலைகள் திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? புதிய தொழிற்சாலைகள் திட்டம் எப்போது உருவாக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1992, 1991, 1993, 1995. 689வது கேள்வி. டாக்டர் ராஜா ஜே செல்லையா தலைமையிலான வரி மாற்றியமைப்பு குழு எப்போது அமைக்கப்பட்டது? டாக்டர் ராஜா ஜே செல்லையா தலைமையிலான வரி மாற்றியமைப்பு குழு எப்போது அமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1981, 1971, 1961, 1991. 690வது கேள்வி. யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? யூனிசெஃப் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன்ஸ்: 1956, 1936, 1946, 1926. 691வது கேள்வி. வரியின் பணப்பளு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றப்படும் முறை. வரியின் பணப்பளு ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றப்படும் முறை. ஆப்ஷன்ஸ்: வரி புரட்டுதல், வரி மாற்றுதல், வரி தாக்கு, வரி நிலைப்பாடு. 692வது கேள்வி. உற்பத்தியற்ற கடன் என்பது. உற்பத்தியற்ற கடன் என்பது. ஆப்ஷன்ஸ்: திருப்பிச் செலுத்தும் நோக்கமற்ற கடன், வெளி மூலங்களிலிருந்து பெறப்படும் கடன், அரசாங்கத்திற்கு எந்தவிதமான சொத்தினையோ வருமானத்தையோ தராத கடன், நிரந்தரமான சொத்தினை உருவாக்க பெறப்படும் கடன். 693வது கேள்வி. பேராசிரியர் பின்லே சிராஸ் பரிந்துரையின்படி வரி தாங்கும் திறனை நிர்ணயம் செய்வதற்கு பயன்படும் முறை. பேராசிரியர் பின்லே சிராஸ் பரிந்துரையின்படி வரி தாங்கும் திறனை நிர்ணயம் செய்வதற்கு பயன்படும் முறை. ஆப்ஷன்ஸ்: நன்மை கோட்பாடு, செலவு நன்மை பகுத்தாய்வு முறை, தேசிய வருவாய் கணக்கிடும் முறை, உற்பத்தி முறை. 694வது கேள்வி. கூட்டு பங்கு நிறுவனங்களில் கடைபிடிக்கப்படும் கொள்கை. கூட்டு பங்கு நிறுவனங்களில் கடைபிடிக்கப்படும் கொள்கை. ஆப்ஷன்ஸ்: ஒரு பங்கு ஒரு வாக்கு, ஒருவருக்கு ஒரு வாக்கு, ஒருவருக்கு இரு வாக்கு, எல்லோருக்கும் இரு வாக்கு. 695வது கேள்வி. கொக்கோகோலா கழகம் எந்த நாட்டை சார்ந்தது? கொக்கோகோலா கழகம் எந்த நாட்டை சார்ந்தது? ஆப்ஷன்ஸ்: டச்சு, அமெரிக்கா, பிரிட்டிஷ், ரஷ்யா. 696வது கேள்வி. தமிழ்நாட்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாட்டில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ்: 1958, 1988, 1968, 1978. 697வது கேள்வி. முதல் இணையதள விளம்பரம் வெளிவந்த ஆண்டு. முதல் இணையதள விளம்பரம் வெளிவந்த ஆண்டு. ஆப்ஷன்ஸ்: 1984, 1985, 1994, 1995. 698வது கேள்வி. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை வளர்ச்சி கொண்ட மாநிலம். ஆப்ஷன்ஸ்: அஸ்ஸாம், பஞ்சாப், ஹரியானா, நாகாலாந்து. 699வது கேள்வி. இந்தியாவில் அதிக கிளைகளை கொண்டுள்ள வெளிநாட்டு வங்கி. இந்தியாவில் அதிக கிளைகளை கொண்டுள்ள வெளிநாட்டு வங்கி. ஆப்ஷன்ஸ்: ANZ
கிரீன்ஸ்லாஸ் வங்கி, ஏபிஎன் ஆம்ரோ வங்கி, டிபிஎஸ் வங்கி எதுவும் இல்லை. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி 1000 வினாக்களினுடைய 700வது கேள்வி. 13வது நிதிக்குழுவின் தலைவர். 13வது நிதிக்குழுவின் தலைவர். ஆப்ஷன்ஸ்: ரங்கராஜன், விஜய் கேல்கர், குஷ்ரோ நிபோகி. அன்புள்ள பொருளியல் ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுக்கு இந்த வினாக்கள் உதவியாக இருக்கும்ன்றதுக்காகத்தான் வழங்கி வருகிறோம். இந்த விடைகளை உடனடியாக நமது வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பி வையுங்கள். 50க்கு 50 வினா விடைகள் யார் செய்திருக்கிறீர்கள் என்பதற்கான சன்மானம் அனுப்பி வைக்கப்படும். 1 மணி நேரத்துக்குள்ளாக அந்த விடையை சரியாக அனுப்புபவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. இதனுடைய அடுத்த வீடியோவில் இதனுடைய விடை அடங்கிய வீடியோ வெளிவரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.